व्योम भास्करः असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो श्रीराम जय राम जय जय राम विभो गणेश्याम सज्जन मनोभिराम जगदभिराम परात्परं श्रीराम जय राम जय जय राम சிவபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமனாக ஆவிர்பவித்து மண்ணுலகிலே சக்கரவர்த்தியான தசரதன் அவருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று பாரித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கின்ற தருணத்திலே கைகேயினுடைய ஒரு வரம் என்ற வியாஜத்தினாலே ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பிதிருவாக்கிய பரிபாலனத்திற்காக மனைவியான சீதையோடும் தம்பியான லக்ஷ்மணனோடும் கானகம்புடி உலாவச் செல்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது பஞ்சவட்டியிலே அவர்கள் வசிக்கின்ற காலத்திலே சீதையை ராவணன் அபகரித்துச் செல்ல சீதையை தேடிக்கொண்டு ராமலட்சுமணர்கள் வருகின்ற மார்க்கத்திலே பம்பா தீரத்திலே ஆஞ்சநேயன் ராமலட்சுமணனை கண்டு வாலியினாலே விரட்டியடிக்கப்பட்ட குரங்கரசனான சுக்ரீவனை பற்றி அவர்களிடத்திலே சொல்லி சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்படுவதற்கு வழி செய்கின்றார். அதன் பிறகு ஒரு சரத்தினாலே வாலியை வதித்து சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்து சுக்ரீவனாலே அனுப்பப்பட்ட வானர சைன்யங்கள் சீதையை தேடிக்கொண்டு பல திக்கிலே செல்கின்றார்கள். அதிலே தெற்கு திக்கிலே அங்கதன் தலைமையிலே ஜாம்பவான் போன்ற பலர் செல்கின்றார்கள். அதில் முக்கியமாக ஆஞ்சநேயன் அந்த தெற்கு திக்கிலே செல்லக்கூடியதான வானர சைன்யங்களிலே முக்கியமானவன். நிச்சயமாக ஆஞ்சநேயன் சீதையை காண்பான் என்ற நம்பிக்கையின் காரணமாக ராமநாமம் விட்ட மோதிரத்தை ராமபிரான் ஆஞ்சநேயன் கையிலே கொடுத்து, ஆஞ்சநேயா சீதையை நீ காண நேரிட்டால் இந்த மோதிரத்தை அடையாளமாக கொடு என்று கொடுக்க அதை வாங்கி பத்திரமாக கண்ணில் ஒத்துண்டு இவர் வஸ்திரத்தை முடிஞ்சு வச்சுட்டார். இவர்கள் எல்லாரும் தெற்கு திக்கிலே தெற்கு சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தா அங்கே சம்பாத்தி என்ற கழுகரசன் 100 யோஜனை விஸ்தீர்ணமான இந்த சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போனால் லங்கை என்ற நகரம் இருக்கின்றது. அந்த லங்கையிலே அசோகவனம் என்ற ஒரு தோட்டம், அதில் சிம்சுவா விருட்சம்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தடியிலே கண்ணும் கண்ணீருமாக நீங்கள் தேடி வருகின்ற சீதை ராவணனாலே அபகரிக்கப்பட்டு அங்கு இருக்கின்றாள் என்று சொல்லி போய்விட்டது இந்த சம்பாத்தி. இதை கேட்ட உடனே சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போகணும், யார் போகிறது இவாளுக்குள்ள சர்ச்சை. அங்கே இருக்கிற வான சைனியங்களில் ஒருத்தன் சொன்னால் நான் 10 யோஜனை போவேன்னா, ஒருத்தன் 20னா, ஒருத்தன் 30னா, ஒருத்தன் 40னா. அங்கே என்னுடைய தலைவன் சொன்னால் நான் அக்கறைக்கு போயிடுவேன், திரும்பி வர முடிவா தெரியலன்னா. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயன் தன்னுடைய பராக்கிரமத்தை பலத்தை மறந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஜாம்பவான் அதை நினைவுபடுத்துகின்றார். ஆஞ்சநேயா உன்னால் தான் அது முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், இதிலேருந்து வந்து தான் உன்னால் முடியும் தம்பிலாம். உடனே தன்னுடைய உருவத்தை மேன்மேலும் பெரிது பண்ணி கொண்டார் ஆஞ்சநேயன். ஜகாம லங்கா மனசா மனஸ்விங்கிறார் கிஷ்கிந்தா காண்டம் கடைசி ஸ்லோகத்தில். அப்போ மனசாலே ஒரு தினம் லங்கைக்கு ஒரு ரிஹர்சலே பண்ணிட்டார்னார் அவர். உடனே தன் உருவத்தை பெரிது பண்ணி கொண்டு மகேந்திர மலையிலே நின்று அங்கிருந்து வான்வீதியாக இந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு லங்கைக்கு போவதற்கு ஆயத்தமானார். அப்படி சுந்தரகாண்டம் என்று இந்த காண்டத்திற்கு பெயரே சூட்டுகின்றார்கள். பல காண்டத்தில் சுந்தரகாண்டம் முக்கியமாக ஆஞ்சநேயனுடைய பிரபாவம் பேசப்படுகின்றதான ஒரு காண்டமாகியனாலே ஆஞ்சநேயன் மகேந்திர மலையிலிருந்து புறப்படுகின்றான்.
அதை வால்மீகி அனுபவிக்கின்றார். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணஹ இயேஷ பதமன்வேட்டும் சரணாச்சரித்தே பதி. கிளம்புகின்றானே வான்வீதியாக. அப்ப கிளம்பச்சே என்ன பண்ணினான் ஆஞ்சநேயன் நமக்கெல்லாம் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்றார். அவருடைய காரியத்தில் என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அவர்களுடைய குருநாதனை ஆச்சாரனை நினைக்க வேண்டும். அதை பண்ணாராம். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யச்ச அஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மத்யூ. இந்த அருணாச்சல கவி அழகா சொல்றார். பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேரி பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேரி பாய்ந்தானே அனுமன் அதிவேகமாகவே பாய்ந்தானே அனுமன் அதிவேகமாகவே பாய்ந்தானே அனுமன். சதயோஜன விஸ்தீரமான சமுத்திரத்தை தாண்டனும் வான்மீதியில அப்படியே பறக்கிறார். அப்படி தன்னுடைய கையெல்லாம் அதை கம்பரம்பாக அவருடைய கையை காலையெல்லாம் நீட்டி மடக்கி மார்பினை ஒடுக்கி அப்படி போறானே. எதுக்கு போறான்? சீதையை பார்க்க போறான்னு சொல்ற அருணாச்சல கவி. ராவணன் அழிவுக்கு முக்கியமாக அங்குரார்ப்பணம். பாய்ந்தொரு மூலக்கு ஏந்திய ராவணன் பாய்ந்தொரு மூலக்கு ஏந்திய ராவணன் மாய்ந்திடவே புலாந்தகன் எனவே பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேரி பாய்ந்தானே அனுமன். அப்படி போகின்ற பொழுது அவருக்கு பல பல விக்னங்கள்லாம் ஏற்படுகின்றது. ஸ்ரேயாம்சி பகு விக்னானி. ஏன்னா நல்ல காரியங்களுக்கெல்லாம் இடையூறுகள் ஏற்படும். அந்த முறையிலே மைனாகம் என்ற மலை தடுப்பது. அப்புறம் சுரசை என்பவள் வாயை திறந்து வாய்க்குள் நுழைஞ்சு போய் சொல்றா. சிம்மிகை என்பவள் இவருடைய நான் நிழலை வைத்து இழுத்து ஒரு கவனத்தை தடை செய்கின்றார். இதையெல்லாம் மீறி எல்லா விக்னங்களையும் தாண்டி இவர் லம்பம் என்ற சிகரத்துக்கு வந்து லங்கையிலே கால் வைத்து இறங்கினார். எப்படி இறங்கினார் வால்மீகி? சத்ருவன் தலையிலே கால் வைக்குமா போல இடதுகாலை வைத்து இறங்கினார் என்று. இந்த லங்கைக்குள்ள நுழைவதற்கு நேரம் பார்த்துட்டு இருந்தார். தன்னுடைய உருவத்தை சிறிது பண்ணி கொண்டு சூரியாஸ்தமனாக ஆக வேண்டும் என்று காத்திருந்தார். அவர் சூரியாஸ்தமனம் ஆச்சு. நல்ல பூர்ண சந்திரிகை இந்த நிலவு வெளிச்சத்திலே லங்கைக்குள்ளே நுழைவதற்கு முற்பட்டார். அந்த லங்கையை காவல் காக்கின்ற ஒரு பெண்மணி லங்கினின்னு இருந்தார். உள்ள போக்கூடாது தடுத்தா. அவர் சொன்னார், நான் போய் லங்கை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரேன்னார். போகக்கூடாதுன்னு தடுத்தா. அதை மீறி போக முற்பட்டார். அவள் என்ன பண்ணா, அந்த பெண்மணியை ஆஞ்சநேயனை ஒரு அறை விட்டார். இது இவருக்கு புதிதான ஒரு அனுபவம். கோபம் வந்தது. இருந்தாலும் எதிரே நிற்பவள் பெண் என்ற ஒரு காரணத்தினாலே தன்னுடைய விரலை மடைக்கண்ணி மெதுவாக ஒரு தட்டு தட்டினார் அப்படி கன்னத்தில். அது தலை சுற்றி கீழே விழுந்தாள். அவள் விழுந்தவள் என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது ஆஞ்சநேயனாலே. அவள் சொன்ன உடனே, நான் பிரம்மாவனுடைய சாபத்தினாலே இந்த லங்கையை காவல் காக்கின்றவளாக வந்து இங்கே மாட்டினேன். அப்போ எனக்கு எப்போது சாப விமோசனம் அவரை கேட்டேன். என்றைக்கு ஒரு குரங்கு வந்து தன்னுடைய கையினாலே உன்னை தீண்டி அடிக்கின்றதோ அன்றைய தினம் நீ திரும்பி என்னிடம் வரலாம், என்னை காணலாம். அன்றுதான் இந்த லங்கா நகரத்துக்கு அழிவுக்கு ஆரம்ப நாள்னு சொன்னார். நீ மங்களகரமாக போயிட்டு வானாவு. ரொம்ப அழகா, எத்தனை காலம் இம்மூதூர் காப்பல் என்று அம்முத்தனை வினவினேற்கு கம்பன் சொல்றாங்க. எத்தனை காலம் இம்மூதூர் காப்பல் என்று அம்முத்தனை வினைவினேற்கு முரண்வலி குரங்கு ஒன்று தன் கை தலம் அதனால் உன்னை தீண்டியகன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னை சிதைவது திண்ணம் என்றார். இப்படி
வரக்கூடிய இடையூறுலாம் மங்களகரமாக முடியறது. ஏன்னா இவன் நாமாவை சொல்றவனுக்கே இடையூறு கிடையாது. ஆகினாலே லங்கா நகரத்துக்குள்ளே நுழைகின்றான். லங்கா நகரத்தில் ஒரு வீடாக பார்த்துன்னு வராங்கிறார். எல்லாரும் ஒரு அதிகாயன், கும்பன், நிகும்பன், கும்பகர்ணன், விபீஷணன், இப்படி ஒரு கிரகமாக பார்த்து கடைசியில் ராவணனுடைய கிரகத்துக்கு வந்தார். இவர் ஆஞ்சநேயன் ராவணனுடைய கிரகத்தில் நுழைஞ்சார். ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு வந்தார் ராத்திரி நேரம். அவன் என்ன பண்ணான்னா, ராவணேஸ்வரன் நல்ல கலவை சந்தனத்தை மார்பிலே நிறைய பூசிக்கொண்டு ஆபரணங்கள்லாம் அணிந்து பட்டாடை அணிந்து படுத்துருக்கார் மஞ்சத்தில். அருகிலே அழகே உருவான ஒரு பெண்மணி சர்வாலங்கார பூஷிதியாக படுத்திருந்தா. இவர் சீதைன்னு நினைச்சுட்டார். இவர் அங்கே படுத்துட்டு அவர் சொல்றார் பார்க்கணும். ஏன்னா அங்கே படுத்திருந்தானா சீதை இல்லை, ராவணனுடைய மனைவியான மண்டோதரி. அவளை பார்த்து சீதேன் கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்தப்புரேஸ்வரி கபிர் மந்தோதரீம் தத்ர சயானா. எப்படி இருக்கா தெரியுமா? கபிர் மந்தோதரின் தத்ர. என்ன அங்க படுத்து இருக்கிற யாருன்னா மந்தோதரி. அவளை பார்த்து தர்க்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா. சீதையை பார்த்துட்டோம், சீதை தான் அங்க படுத்துட்டு இருக்காங்கிற எண்ணம் வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துதான் அவருக்கு. சந்தோஷம் வந்தா அங்க வால்மீகி ஸ்லோகம் போட்டார், சந்தோஷம் வந்தால் குரங்குகள் இயற்கையாக என்ன காரியத்தை பண்ணுமோ அதை பண்ணார்னார். என்ன பண்ணார்னா, வால் எடுத்து ஒரு தடவை முத்த விட்டுனாராம். கீச்சு பூச்சின்னு கத்தி கம்பத்து மேலே ஏறி அப்படி ஒரு குட்டிக்கரணம் போட்டு திணியும். ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகோ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாதபூ நிதர்சனம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனா. இப்படி ரொம்ப சந்தோஷப்படுறார். உடனே அடுத்த க்ஷணம் மனசிலே ஒரு எண்ணம் வந்தது. இது என்ன மதியீனமான ஒரு நினைவு எனக்கு. ராமனுடைய பத்னி பதிவிரதா ரத்னம் இப்படி பரபுருஷனோடு நிம்மதியாக உறங்குவாளா, ஆடை அணிகலங்களா அணிவாளா? இவள் நிச்சயமாக சீதை இல்லை. நினைத்தது மிகை என்றான் கம்பன். அப்ப சீதை எங்கேன்னு பல இடங்களில் தேடார். எங்க தேடினாலும் சீதை இருக்கிறது தெரியல அவருக்கு. அது அருணாச்சல கவி அனுபவிச்சா, தேடி தேடி திரிந்தானே சீதாதேவியை அனுமானே, தேடி தேடி திரிந்தானே. தேடி தேடி திரிந்தானே சீதாதேவியை அனுமானே. எங்கெல்லாம் தேடினான்? ஆடி பறக்கின்ற காற்றும் நுழையாதே, ஆடி பறக்கின்ற காற்றும் நுழையாத அலங்க கொத்தளம் தங்கும் இலங்கை பட்டணம் எங்கும், அலங்க கொத்தளம் தங்கும் இலங்கை பட்டணம் எங்கும் தேடி தேடி திரிந்தானே சீதாதேவியை அனுமானே, தேடி தேடி திரிந்தானே. உடனே இவருக்கு நினைவு வந்தது. ஊரை விட்டு கிளம்பிச்சே சூர்யாய மகேந்திரா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணேனே. எந்த பிராட்டியை தேடி வந்தேனோ அந்த பிராட்டியும் எம்பெருமானும் சேர்த்து சேர்த்தியில ஒரு தினம் மனசால் நினைக்கிறே. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருகணேபியா. உடனே அடுத்த க்ஷணம் சம்பாதி சொன்னது ஞாபகம் வந்துடுத்து. ஆஹா, அசோகவனம்னு சொன்னானே, அந்த இடத்தை தவிர பாக்கி இடம் தேடின்னு இருக்கமேன். ஒரே பாய்ச்சலா ஓடினார். அசோகவனத்தில் போனால் ஒரு சிம்சுவா விரக்ஷம், அதன் அடியிலே கண்ணன் கண்ணீருமா உட்கார்ந்துருக்கா. மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தார். உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தி புனப்புன
எப்படி இருக்கா தெரியுமா? பட்டி கிடந்து உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புனகா பெருமூச்சு விட்டுக்கொண்டு அழுக்கடைந்த வஸ்திரத்தோடு கண்ணுங்கண்ணீருமாக உட்கார்ந்திருக்கிற சீதையை பார்த்து தர்க்கயாமாச சீதேதி காரணை உபவாதிபிகி, இவள்தான் சீதைன்னு புரிஞ்சின்றார். மேலேந்து பார்க்கிறார். உடனே ஜகாம மனசாராமம், மனசால ராமன் எடுத்து ஒரு மனசு. ஏன்னா அந்த சீதையை பார்த்த உடனே நினைச்சாரா, இப்படி உத்தம ஸ்திரீயான சீதையை பிரிந்து இன்னும் ராமன் உயிரோடு இருக்கானே. அது மாத்திரமில்லை, ஏன்னா மான்யா குருவினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குருப்பிரியா எதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துருதிக்கிரமஹ துல்லியசீல வயோவர்த்தாம் துல்யாபிஷன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷணா என்று ராமனுக்கு சீதைக்கும் பொருத்தங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கார் மரத்து மேலேந்து. இந்த வேளையிலே ராவணேஸ்வரர் வந்து பலவிதமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்றான் சீதையிடத்தில். சீதை நடுங்கிறா. பிரவாதே கதலி எதான்னார் வால்மீகி. ஒரு சுழற்காற்றில் அகப்பட்ட வாழைமரம் என்ன பாடுபடுமோ அது மாதிரி நெருங்கி உட்கார்ந்தா. சீதையை பார்த்து பல விதங்கள் சொல்லுகின்றார். அதில் ஒன்று சொன்னா, சீதையை நான் சொல்வதற்கு நீ இணங்கினால் உங்கள் அப்பா ஜனகருக்கு நான் விசேஷமாக ஐஸ்வர்யெல்லாம் கொடுக்குறேன். சிரிப்பு தான் வந்து சீதைக்கு. ஏன்னா எஸ்யாம் திசிவுகிறதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் அகமகமிகாம் தன்வத்தே சம்பதோகாக என்று ஐஸ்வர்யங்களை எல்லாம் உலகத்திற்கு வாரி வழங்கக்கூடிய ஜெகன்மாதா சீதையா வந்திருக்கா. இவ அப்பா ஜனகரோ எப்படிப்பட்டார்னா, மிதிலை பத்தினி எரிஞ்சா எனக்கு என்னன்னு இருந்த வைராகியசீலர். இதெல்லாம் உடனே பார்த்தேன். உடனே பதில் சொன்னார். துக்கார்த்தா உததி சீதா வேபமானா தபஸ்வினி திருட மந்தர தக்கிருத்வா பிருத்யுவாச்ச சுச்சிஸ்மிதாங்கிறார் வால்மீகி. பெரியவாச்சாம்பிள்ள பல அர்த்தங்கள்லாம் பண்றார். அதன் பிறகு சொன்னா, அப்பா நீ எங்கிட்ட வச்சிருக்கிற மனத்தை திருப்பு. நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. நீ அனாவசியம் எங்கிட்ட ஆசைப்படாதே. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அனன்யாராக வேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. நான் எப்படி சூரியனை விட்டு ஒளி அகலாதோ அது மாதிரி ராமனை விட்டு பிரியாத ராமபத்ரி நான் விதி தத்சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா தேன மைத்ரீ பவது தேயதி ஜீவித்து மிச்சசி. இதெல்லாம் சொன்னா ராவணன் கேட்கல. எந்த நேரத்திலே ராவணனாலே தனக்கு ஏன்னா 2 மாசம் கெடு கொடுக்குறேன், அதற்குள்ள சீதையை எனக்கு இணங்க செய்ய வேண்டும் ராட்சசிகள் உத்தரவு வேற போட்டு போயிட்டான் ராவணன். எந்த நேரத்திலையும் தனக்கு ராவணனாலே ஆபத்து என்ற நிலைமை ஏற்படுகின்ற போது சீதா பிராட்டி தன் கழுத்திலே கூந்தலாலே முடி போட்டு கொண்டு பிராண தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா. அந்த நேரத்தில் மரத்து மேல உட்கார்ந்திருந்தார். பார்த்தார் ஆஞ்சநேயன், இனிமே சும்மா இருக்கக்கூடாது. சீதை உயிரை மாய்ப்பதற்கு முன்னால அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று ராமகுணத்தை பேச ஆரம்பித்தார். ஒரு ராமாயணம், குட்டி ராமாயணம் போன இடங்களா சொல்லுவார் இவர். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்யா வியாஜஹாரஹம். தசரத சக்கரவர்த்தி அவருக்கு 4 குமாரர்கள். மூத்த பிள்ளைக்கு பேர் ராமன் பேரு. பிதிர்வாக்கிய பரிபாலனத்திற்காக மனைவியோடும் தம்பியோடும் கானகமுடி விழாவச் சென்றான். சென்ற இடத்திலே சீதையை ராவணன் அபகரிக்க சீதையை தேடிக்கொண்டு எல்லா திக்கிலும் வானர் சைன்யங்கள் அனுப்பி இருக்கின்றார். அதிலே தெற்கு திக்கிலே வந்தவனின் பேர் ஆஞ்சநேயன் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டார். ஏதோ சப்தம் வருது. இந்த ஊர்ல ராமாயணம் சொல்றாளா? ஆச்சரியம். அப்படி அண்ணாந்து பார்த்தார். மரத்து மேல உட்கார்ந்தார் ஆஞ்சநேயன். இவருக்கு உள்ளூர் கொஞ்சம் பயம் வந்தது. இந்த ராவணன் தான் மாயினாலே, ராட்சச மாயினாலே குரங்கு ரூபத்தில் வந்துட்டானோ என்று இருந்தாலும் மனசுல உடனே ஒரு எண்ணம் வந்து, கம்பன் சொன்னா அவ யாரு வேணா இருக்கட்டும், அவன் தேவனா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், அரக்கனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி என் மனசை உருக்கி நான் உயிரை கொடுத்தானேன். ஏன்னா அவன் யாரு வேணா இருக்கட்டும், அமரனேயாக அரக்கனேயாக வேறு அமரனேயாக மற்ற குரக்கு இனத்து ஒருவனேயாக கொடுமையேயாக இரக்கமேயாக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தனன் உயிரை என் உதவி வேறு உண்டோ. உடனே பார்த்தான். அவருக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக ஆஞ்சநேயன் மரத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வரச்சே கேட்கின்றார் சீதையை பார்த்து, கிமர்த்தம் தவ நேத்ராப்யாம் வாரிஷ்டவதி சோகஜோ கிமர்த்தம் தவ நேத்ராப்யாம் வாரிஷ்டவதி சோகஜம் காத்வம் பவசி கல்யாணி. ஏனம்மா உன்னுடைய கண்ணிலே கண்ணீர், எதற்காக நீ அழறே? நீ யாருமா? உன்னை பார்த்தா பதிவிரதா தெரிகின்றது. நீ வசிஷ்டனுடைய பத்னி அருந்ததியா, இல்ல நான் தேடி வரக்கூடியதான ராமபத்னியா? அப்படி ராமபத்னியாக இருந்தால் உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும்.
ராமபிரான் என்னை தூதனாக அனுப்பிச்சிருக்கார், அவருடைய க்ஷேமத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், உங்களுடைய க்ஷேமத்தை தெரிந்து வர சொன்னார் என்றெல்லாம் அவர் சொன்னாரா? சீதா பிராட்டிக்கு ஆச்சரியம். ஏன்னா ஆஞ்சநேயனை ஏற இறங்க பார்த்தா, நீ மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லு, நீ சொன்னியே எத்தனை சொன்னியே மரத்திலிருந்து சொன்னியே அந்த ஏன்னா ராமகுணம் எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காதது. ஏன்னா பராசரப்பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் அளிச்சே சொல்றார், எப்படிப்பட்டதுன்னா ராம விற்த்தாந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? இறந்தவனை பிழைப்பிக்கக்கூடிய ராம விற்த்தாந்தம், அத்த மிருத சஞ்சீவனம் ராம விற்த்தாந்தம்னார். ஆகினால அதுவும் கேட்பது யாருன்னா சீதா பிராட்டி, சொல்லப்படுவது ராமனுடைய குணம், சொல்வது ராமதாசனான ஆஞ்சநேயன். அதற்கு ஈடு இடை கிடையாது. அதனால உட்காந்து மறுபடியும் கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்ட உடனே ஆஞ்சநேயனை பார்த்து, ஆஞ்சநேயா சுக்ரீவனுக்கு ராமனுக்கு சக்கியம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன், இப்போ நீ சொல்ல வச்சேன். சுக்ரீவன்கிறவன் குரங்கு, ராமன் மனுஷன். இவா ரெண்டு பேருக்கும் வானராணாம் நராணாம் சே கதமாசீத் சமாகமஹ வனராணாம் நராணாம் சே கதமாசீத் சமாகமஹ. வானரத்திற்கும் மனுஷனுக்கும் எப்படி அவளுக்குள்ள நட்பு ஏற்பட்டதுன்னு சொன்னே, எப்படி ஏற்பட்டது? மீண்டும் இத்தனை சொல்லி தேவ்யேவம் சமஜாயத்தான்னு சொல்லி முடிக்கிறார். கோட் அன்கோட்ங்கிற பாருங்க. அது மாத்திரமில்லே கதம் ஊரு கதம் பாகு, ராமனுடைய அங்க லட்சணங்கள் அழகையெல்லாம் நீ வர்ணிக்கணும். அருணாச்சலுக்கு அழக ஒரு பாட்டு பாடுறார். ஏன்னா அந்த ராம சௌந்தர்யம் என்னால் அறிந்து சொல்ல போமோ, அந்த ராமனுடைய சௌந்தரியத்தை நான் அறிந்து சொல்ல போமோனார். கந்தமேவும் அரவிந்த மலரும் காலுக்கு நிகராமோ கைக்குத்தான் சொல்ல போமனா என திருமங்காழ்வார் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடி இலங்கியாட எய்வெண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேனர். அந்த அபிப்பிராயங்களை எல்லாம் பார்த்தார் ஆஞ்சநேயன். சீதா பிராட்டிக்கு நம்பிக்கை வருவதற்கு இதெல்லாம் விட முக்கியமாக என்கிட்ட ஒரு அடையாளம் இருக்கே, அதை கையில் வச்சிருக்கலே கொடுக்கலாம்னு ராமன் கொடுத்துதான் அந்த மோதிரத்தை கையில் எடுத்தார். வனரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ வனரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யே தேவி அங்குளியகௌ. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யே தேவி அங்குளியகம். அம்மா ராமநாமம் விட்ட மோதிரம் இது. நான் வானரம், ராமதூதன். இந்த மோதிரத்தை பாருங்கள். ஆழி காட்டினான், ஆழி நீட்டினான். கம்பனம் கொடுத்தான ஸ்லோகம் இல்லை. அடுத்த ஸ்லோகம் என்ன தெரியுமா? கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துஹு கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த ஜானகி முதிதா பவத். கிரஹீத்வா சீதா பிராட்டி ஆஞ்சநேயன் கையிலேருந்து எடுத்துட்டாளாம். என்ன காரணம்னா, அகில உலகத்திற்கும் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய ஜெகன்மாதாவான சீதையினுடைய கை தாழ்ந்திருந்து ஆஞ்சநேயன் கொடுத்து வாங்கினான், இருக்கப்படாது எடுத்துட்டான். உடனே ரொம்ப சந்தோஷம். விக்ராந்தத்துவம் சமர்த்தத்துவம் பிராஜ்யத்துவம் வானரோத்தமா, உனக்கு ஈடு வேற யாரு கிடையாதுரா, உன்னை தவிர வேற யாராலும் இந்த சாகசமான காரியத்தை பண்ண முடியாது. இன்னைக்கு மாதிரி என்னைக்கு இருக்கணும்னார். இதுல ரொம்ப அழகான அர்த்தம். இன்று போல் என்றும் இருக்க வேண்டும்னா ஆஞ்சநேயன் இன்னைக்கு மாதிரி சிரஞ்சீவா நீ என்னைக்கு இருக்குன்னு ஒரு அர்த்தம். எனக்கு நீ இப்போ கொடுக்கச்சே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதே, அந்த சந்தோஷம் இப்படி ஏற்படட்டும். அது மாத்திரமில்லை, இதை சிரவணம் பண்றவா எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கட்டும். இப்படி இப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். அப்படி இந்த மோதிரத்தை அங்குலியத்தை சீதையிடத்திலே கொடுத்து, அவள் கொடுத்த சூடாமணியை பிறகு திரும்பி எடுத்து ராமனிடத்திலே கொண்டு சேர்த்து, அங்கு போன இடத்திலே அவருடைய வாளிலே நெருப்பு வைக்கிறான் ராவணேஸ்வரன். அந்த நெருப்பாலே லங்கையெல்லாம் கொளுத்தி கரியாக்கி விட்டு ராமபிரான் திருவடியிலே வந்து சீதையை பார்த்த சந்தோஷத்தை சமாச்சாரத்தை எல்லாம் சொல்லி முடித்ததும் ஆஞ்சநேயனுக்கு ராமபிரான் கொடுத்த பரிசு என்னன்னா, அவரை ஆற தழுவி கொண்டார் உடனே. ஏன்னா ஏஷ சர்வஸ்வபூதமும் பரிஸ்வங்கோகனுமதா என்று ஆஞ்சநேயனை, அதாவது பகவானும் அந்த அடியானும் ரெண்டு பேரும் ஆற தழுவிக்கொண்டதான அது அபரிமிதமான ஒரு பரிசு அவருக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனுடைய பெருமையை பேச வந்தது சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்திலே அங்குலிய பிரதானம் அல்லது அனுமந்தந்த மோதிரம் எப்படி வேணாலும் அதை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த கட்டத்தை யாரெல்லாம் சிரவணம் பண்ணுகின்றார்களோ
அவர்களுக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும். சுந்தரகாண்டத்தினுடைய பெருமை என்னன்னா, ராமாயண பூர்த்தியா 26ஆம் ஸ்லோகத்தை நம்மால பாராயணம் பண்ண முடியலைன்னாலும் சுந்தரகாண்டத்தை மாத்திரம் 68 சர்க்கத்தையும் பாராயணம் பண்ணினாலும் சரி, சிரவணம் பண்ணினாலும் சரி, அது விசேஷ காலங்களிலே அந்த சுந்தரகாண்ட பாராயணத்திற்கு பலன்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பாராயணம் பண்ணாலும் சிரவணம் பண்ணாலும் ரொம்ப விசேஷமான பலன். அதில் முக்கியமாக அங்குலிய பிரதானம் என்றதான கட்டம் இருக்க, அது சுந்தரகாண்டத்தில் 36ஆவது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதை கேட்பவர்களுக்கெல்லாம் எங்கா மங்களங்களும் கிடைக்கும், மனசிலே இருக்கின்ற அபீஷ்டங்கள்லாம் நிறைவேறும் என்ற பலஸ்ருதியோடு நாங்களும் முடிக்கிறோம். பிரக்லாத நாரதாதி பக்தூ பொகடு குண்டரி நாம ரூபமுலகு மங்களோ. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். சொத்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः. கோஹ பிராமணேभ्यः शुभम् अस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.